அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புக் ரிவ்யூல ஒரு இப்பதான் பக்கத்துல ஜானகிராமன் இருந்தாங்க, கேட்டாச்சு. நம்ம நவம்பர்ல இருந்து கிட்ட ஆரம்பிச்சிருக்கோம். பாமரனின் பகவத்கீதை அப்படின்ற நம்ம சேவாலயா முரளிதரன் சார் எழுதிய புக்கு. இந்த புத்தகத்துல ஒரு சில அத்தியாயங்கள் படிச்சுட்டு உங்க கூட எல்லாம் ரிவ்யூக்காக இன்னைக்கு வந்திருக்கேன் பேசுறதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பத்தி பேசுறதுக்கு. ஆக்சுவலா இந்த புக்கு போன 3rd மே அன்னைக்கு எனக்கான புக் ரிவ்யூ நடக்க வேண்டியது இருந்துச்சு, நான் பண்ணணும். அப்படி பண்ணலாம் ஆரம்பிச்ச அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டோட ஆடிட்டுக்காக போனதுல ஆடிட்டோட இது கண்டினியூ ஆயிடுச்சு. அந்த டைம் கண்டினியூ ஆயிடுச்சு. அதனால என்னால அன்னைக்கு பண்ண முடியல. அது அந்த கேப் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பண்ணறதுக்காக வந்திருக்கேன். புத்தக ஆசிரியர் அப்படின்னா எளியோரின் வளர்ச்சி எல்லையற்ற மகிழ்ச்சி, இந்த கொள்கையே தன்னுடைய வாழ்க்கையோட உயிர் மூச்சா வாழ்ந்துகிட்டு இருக்க நம்மளுடைய ஃபவுண்டர் முரளிதரன் சார் எழுதிய புக்கு. ரொம்ப சிறப்பான ஒரு புத்தகம் இது. ஏன்னா நம்ம நிறைய பேரோட புக்கெல்லாம் படிச்சிருப்போம், பார்த்திருக்க மாட்டோம். எங்கேயோ ஒரு ஃபாரின் ஆத்தர் அவர் எழுதின ஒரு மோட்டிவேஷன் புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணதெல்லாம் ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஆனா நம்ம எல்லாருக்குமே, இந்த புக் ரிவ்யூ பண்ற எல்லாருக்குமே ஒரு மகத்தான புண்ணியம் அப்படின்றது புத்தக ஆசிரியர் கூடயே அவருடைய எண்ணத்துக்கு நம்ம ஒரு கருவியா இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். இந்த புத்தக ஆசிரியரோட இடத்துல இருந்து பாக்குறப்ப அவர் அவருடைய குடும்பத்துல இருக்கவங்க சொல்றது அப்படின்ற மாதிரி ஒரு பெருமையான நிகழ்ச்சியா இருக்கு இந்த புக் ரிவ்யூஸ். ஜூன் 20, 2024 அன்னைக்கு நம்மளுடைய சேவாலயா முரளி சார் எழுதிய பாமரனின் பகவத்கீதை புத்தகம் ரொம்ப சிறப்பான முறையில அழகா வெளியிடப்பட்டது. இதுல பல இலக்கியத்துறை, ஆன்மீக துறையை சார்ந்தவங்க எல்லாம் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நம்ம புத்தகத்தை வெளியிட்டாங்க. நாமுமே அதுல ஒரு ஆடியன்ஸா நம்ம சேவாலய ஃபேமிலில இருந்து எல்லாருமே அங்க போயிருந்தோம். ரொம்ப நல்ல ஒரு தருணம் அது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சார் இன்டர்னல்ல போட்டிருந்தாங்க, மே 18 அன்னைக்கு வர மே 18 அன்னைக்கு கவிதை உறவு அப்படின்ற ஒரு இலக்கிய அமைப்பு நம்மளுடைய பாமரனின் பகவத்கீதை புத்தகத்தை தேர்ந்தெடுத்து முதல் பரிசா அதுவும் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. புத்தகம் வெளியிட்டு ஒரு வருஷத்துக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸோட வருது அப்படின்னா ரொம்ப நம்ம எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருக்கிற வாசி என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான புத்தகமா இது மாறிடும். நிறைய இந்த சிக்கன் சூப்பு அப்படின்ற ஃபாரின் ஆத்தர் எழுதின புத்தகம்லாம் இவ்வளோ காப்பி விட்டுறது, இவ்வளவு பேர் படிச்சாங்க அப்படின்ற மாதிரி இன்னும் சில வருடங்களிலேயே நம்ம அந்த நிலையை நோக்கி போவோம் அப்படின்ற எண்ணம் மேலோங்கி இருக்கு. நான் இந்த புத்தகத்துல படிச்சிருக்க அத்தியாயங்கள் அப்படின்னா, நான் நிறைய கேட்டேன் இந்த புக் ரிவ்யூஸ் எல்லாம் கண்டினியூவா. நான் படிச்சு அப்படின்றத பாக்குறப்ப அத்தியாயம் 81ல இருந்து 84 வரை அதுல ஃபர்ஸ்ட் உருவிற்கு பின் உள்ள உண்மை, காரணமும் காரியமும், நாம் கர்த்தா அல்ல கருவியே, குணங்களை தாண்டி அப்படின்ற 4 அத்தியாயங்கள் நான் படிச்சிருக்கேன். புரிஞ்சுக்கிட்டதை இன்னைக்கு எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த அத்தியாயங்கள் வரப்பயே ஜானகிராமன் தான் புக் ரிவ்யூ சொல்லுவாரு, வெரி மோட்டிவேட்டட் எல்லார்கிட்டையும் பேசுறப்பையும். இந்த 4 அத்தியாயங்களும் நம்மளுடைய குணங்களோட மிங்கிள் ஆகி இருக்கு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணாரு. இது எனக்கு மட்டும் கிடைச்ச அனுபவம் இல்லை, புக் பண்ற நிறைய பேர்கிட்ட ஜானகி அப்படி சொல்லி பேச வச்சிருக்காங்க. வெரி குட் ஜானகி. எனக்கு முன்னாடி அப்படின்னு பாக்குறப்ப 3rd மேக்கு முன்னாடி ஏப்ரல் லாஸ்ட் சாட்டர்டே பண்ணதுல நம்மளுடைய ஆகாஷ் சிஸ்காம் டீம்ல இருந்து இந்த புக்ல பற்றி பேசியிருந்தாரு. எனக்கு முன்னாடி இருக்க தலைப்புகள் அவர் தான் கவர் பண்ணியிருந்தாரு. அதுல ஒரு நிறைய கஷ்டமான ப்ரொனவுன்சியேஷன், அதெல்லாம் சேஸ்திரம், சேஸ்திராங்கன், ஞானி, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ரொம்ப அழகான தமிழ் உச்சரிப்பெல்லாம் சொல்லியிருந்தாரு. அவரை நேரா பார்த்தும் கேட்டேன், எப்படி இதெல்லாம் அழகா படிச்ச அப்படின்ட்டு. 2 வாரமா சொல்லி சொல்லி பார்த்தேன், அதனால எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. மேக்சிமம் இந்த சேஸ்திரம், சேஸ்திராங்கன் இந்த 2த்துக்கான விளக்கமும் நம்மளுடைய ஆகாஷ் ரொம்ப அழகா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. நான் அதனால அதுக்கு ஒரு படம் மட்டும்தான் போட்டிருக்கேன். முதல்ல இருக்கிறது ஒரு கோவிலோட ஸ்தலம். நான் இந்து கடவுளா எடுத்து போட்டிருக்கேன். முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதமா இருந்தாலும் அந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு சேஸ்திரம் அப்படின்னு பேரு. அதுக்கு பக்கத்துல இருக்க அங்க இறைத்தன்மையோட இருக்கிற சாமியை வழிபடுறோம், அந்த கடவுளோட உருவத்திற்கு சேஸ்திராங்கன் அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறமா படிக்கதான் என்ன ஆச்சு அப்படின்னா, உருவத்திற்கு இல்ல, உருவத்திற்குள்ள இருக்கிற இறைத்தன்மை தான் சேஸ்திராங்கன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 படத்துல ஒன்னையும் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன்.
நம்மளுடைய பழனி கோயிலை மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் பேசுறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, பழனி கோயிலுக்கு போனேன், சாமியை வந்து ஆண்டி கோலத்துல பார்த்துட்டோம், அப்படி பார்க்க கூடாது, அப்படி ஆண்டி கோலத்துல பார்த்துட்டா தானும் அப்படி ஆயிடுவாங்க, ராஜ கோலத்துல பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தவங்க எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன வருது அப்படின்னா, கோயில் இருக்கிற இடத்துக்கு சேஸ்திரம் சொல்றோம், சாமியோட உருவமும் சேஸ்திரம். அந்த உருவத்துல என்ன அலங்காரத்துல இருக்கு அப்படின்றத தாண்டி அந்த உருவத்திற்குள்ள இருக்கிற இறைத்தன்மை, இப்ப பழனினா துறவுத்தன்மை, அந்த தன்மையை தான் சேஸ்திராங்கன் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றோம். பக்கத்துல இங்க ஒரு படம் இருக்கு விஜயா. க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன் அப்படி சொன்னது. க்ஷேத்ரஜன் க்ஷேத்திரம். ஆமா, க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன். ட்ரை பண்ணி பார்த்து பார்த்து சரியா வரவே மாட்டேங்குது சார் வாயில இந்த வார்த்தை. இந்த 3வது படமா இருக்கிறது வந்து ஆன்மா. எல்லா நம்ம உடல் வந்து அழியக்கூடியது, ஆன்மா அழிவில்லாதது. இந்த எண்ணம் நமக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ஆன்ம ஞானத்தை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். எப்பயுமே நம்ம ஆன்மாக்கு அழிவே இல்லை. இந்த அறிவு தான் ஆன்ம ஞானம் அப்படின்று ரொம்ப தெளிவா விளக்கத்தோட இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த பக்கத்துல இருக்க படம் மகா பிரபஞ்சம். நிறைய இப்பெல்லாம் இந்த பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சிக்க ஆர்வமா இருக்கு. அதெல்லாம் படிக்கிறப்ப பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த அந்த கான்செப்ட் நம்ம நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கோம். ஆனா நல்லது கேட்கறப்ப நல்லது கிடைக்கும், கெட்டது கேட்டாலும் கிடைக்கும். பிரபஞ்சத்துக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நமக்கு மேல இருந்துட்டு என்ன வேணும், நம்ம என்ன கேட்கறோமோ அதை நம்மளுக்கு கொடுக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கு மேல இந்த பக்கத்துல ஒரு பிக்சரு நெட்ல இருந்து தான் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு பூமி மாதிரியும் அதுல நிறைய அனிமல்ஸ், பிளான்ட் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்னன்னா அந்த பிரபஞ்சத்துல இருக்க ஒரு ஆன்மா கையில இருந்து வந்த ஆன்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு இதெல்லாம் ஒரு உருவமா வந்திருக்கு. இது எல்லாமே நம்ம பார்க்கிற பிரபஞ்சத்துக்கு மேல இருக்கிற எல்லா படைப்புகளும் பிரம்மத்தோட வெளிப்பாடுதான். இது எல்லாமே ஒரே ஆன்மா கிட்ட இருந்து சில குட்டி குட்டி இதுவா பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்றதான் இதோட அர்த்தம். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம உடம்பு தான் அழியும், நம்ம ஆன்மாவுக்கு அழிவு இல்லை. நம்ம எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கோம் அப்படின்னா பிரபஞ்சத்துல இருந்து ஒரே ஆன்மா கீழ இருந்து தான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம். இந்த அறிவு நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா இதுக்கு பேரு பிரம்ம ஞானம் அப்படின்ற விளக்கம் இதுல இருக்கு. இந்த நூல் எழுதிட்டு இருக்கப்ப சாரோட, நம்ம ஃபவுண்டர் சாரோட ஒரு உணர்வு, அவங்க அம்மா இறந்திருக்காங்க. அந்த பீரியட்ல அவர் நிறைய மிகப்பெரிய இது அது. அந்த டைம்ல அவர் சாரோட எண்ணத்துல புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படின்றது உடல் தான் அழிவு, ஆனா ஆன்மா அழியல. அம்மாவோட குணங்கள், அவங்களுடைய அன்பு இதெல்லாம் அழியாம நிலைச்சு நிக்கக்கூடியது ஒண்ணு அப்படின்றது ஒரு 3 அத்தியாயத்துல சார் அழகால பதிவிட்டு இருந்தாரு. யாரை கேட்டாலும் அம்மா அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்க அம்மா வந்து ரொம்ப டேலண்ட், ஏரோப்ளைன் ஓட்டுறாங்க, ரொம்ப கான்பிடென்ட் பர்சன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இருக்கும். ஆனா முதல்ல எடுத்தனுமே யாரா இருந்தாலும், எந்த பெரிய துறையா இருந்தாலும், சிறிய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க குழந்தைங்க கிட்ட பத்தி அம்மாவை கேட்டா அம்மா அப்படின்னாலே எங்க அம்மா அன்பா இருக்கோங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல்ஸ்ல நிறைய நம்ம இதை பார்த்துட்டோம். அம்மாங்க வந்து பசங்களை வந்து விட்டே கொடுக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப, அதுவும் ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா 2 பசங்களோட அம்மாவை அழைக்கிறோம், அம்மாவோ அப்பாவோ யாரும் தான் பசங்க வந்து எந்த தப்புமே செய்யல அப்படின்னு குழந்தைங்க மேல இருக்க நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தான் சாதகமா பேசுவாங்க. இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். இந்த புத்தகத்துல நான் ஒரு 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 உண்மையான ஒரு சம்பவத்தையும் போட்டிருக்காங்க. இது வந்து உயிருள்ள மனிதர்கள், நம்ம சிந்தனையை வெளிப்படுறவங்களும் இப்படிதான் இருக்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு பூனை. இந்த சார் வந்து இல்ல மென்ஷன் பண்ணிருக்கிறது வந்து அவங்க வீட்டுல ஒரு பெரிய பூனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பூனை ஏந்து வருது அப்படின்னு பாக்குறாங்க. சரி அது உள்ள வர வேணாம், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு கதவை மூடி வைக்கிறாங்க. ஆனாலுமே அந்த பூனை உள்ள வந்து அதோட குட்டி இருந்த இடத்துக்கு போயிட்டு பால் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ரொம்ப அது விளக்கமா போட்டிருந்தாரு, அழகா இருந்துச்சு அது படிக்கிறப்ப. எப்படியும் ஒரு வழியை கண்டுபிடிச்சு ஒரு அம்மா தாய் பூனைக்கு வந்து தன் குழந்தைங்க இருக்கிற இடத்த நோக்கி போக தெரியுது, அந்த அறிவு அதுக்கு கண்டுபிடிச்சு போகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது ஒரு தாய்மை தான். இந்த தாய்மை உணர்வு வந்து கண்டிப்பா எல்லா அம்மாவும் தன் குழந்தைங்க வச்சிட்டு இருப்பாங்க, அன்போட இருப்பாங்க. ஆனா அதுலயும் ஒரு படி மேலே போய் ஏன் குழந்தை, ஏன் ஸ்கூலு, என்னுடைய உலகம் அப்படின்னு இல்லாம மத்தவங்க குழந்தை,
மத்த இடம். மீதி யாராவது அப்படின்னாலும் பிரபஞ்சத்துல இருக்க எல்லா உயிர்களையும் ஒன்னா எல்லார் மேலயும் நம்ம அன்பு செலுத்தினா அதுதான் தாய்மை. தாய்மை அப்படின்னா ஒரு குழந்தைய பெத்து அவங்கள பாதுகாக்கிற அந்த அம்மான்ற கேரக்டருக்கு மட்டும் அந்த தாய்மைன்ற வார்த்தை பொதுவில்லை. ஒரு அப்பாவும் தாய்மை உணர்வுடன் இருக்க முடியும். எப்ப அப்படின்னா நம்ம வந்து எல்லா உயிர்களிடத்தும் அன்பா நம்ம ஃபேமிலின்ற சர்க்கிளையும் தாண்டி நமக்கு தெரிஞ்சபடி தாண்டி நம்ம போகிறப்ப பிரபஞ்சம் எல்லாம் ஒண்ணுன்ற எண்ணத்தோட இந்த தாய்மை உணர்வு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த தாய்மை உணர்வு மட்டும் இல்லாம இது கூட சில நற்குணங்களும் சேர்ந்து அட்டாச்மெண்ட் ஃப்ரீ. தாய்மை கிடைச்சிச்சா இது கூட சேர்ந்து உங்களுக்கு இன்னும் ஒரு 9 கேரக்டர் ஃப்ரீயா கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி கர்ப்பமின்மை, பொறுமை, தப்பமின்மை, நேர்மை, தூய்மை, மற்றவங்களை கஷ்டப்படுத்தாம தன்னைத்தானே எப்படி கட்டுவிக்கணும் அப்படின்ற நிறைய நல்ல குணங்கள்லாம் வரும். இததான் என்ன சொல்றாங்கன்னா ஆன்ம ஞானத்திலிருந்து பிரம்ம ஞானம் அப்படின்ற உயர்வை நோக்கி நம்ம போறோம். ஆன்ம ஞானம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாக்கு அழிவே இல்லை, உடம்பு மட்டும்தான் அழியுது. சரி, நான் மட்டும் ஆன்மா இல்ல, என்னை சுத்தி இருக்கிற நான் பார்க்க தாவரம், விலங்கு, மனிதர்கள், இந்த நாட்டுல இருந்து எந்த நாட்டுக்கு போனாலும் சரி எல்லாருமே ஒரே ஆன்மா அப்படின்ற ஞானம் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு பேரு பிரம்ம ஞானம். இந்த 2 ஞானமும் வந்தா நிறைய நற்குணங்கள் நம்ம வந்து அடையும். அழகான ஒரு வார்த்தை இது. பிறர் உயர்வில் உனக்கு இருக்கும் இன்பம். படிச்சு பார்த்துட்டு இது சாத்தியமா அப்படின்னா இது சாத்தியமானா நம்ம எல்லாம் வந்து சேத்ரங்கன், ஞானி, நேயம் இந்த வார்த்தைய அதுக்கெல்லாம் நம்ம மீனிங்ஃபுல்லான ஆட்களா மாறிடுவோம். நான் மட்டும் உயரணும், என் ஃபேமிலியில இருக்க என் குழந்தைங்க உயரணும் அப்படின்றத தாண்டி இன்னொரு உயர்வும் நமக்கு மகிழ்ச்சி அளிக்குது. அதே அளவு என் குழந்தை எந்த அளவுக்கு உயருதுன்னு நான் நினைக்கிறேனோ, உயர் வரப்ப ஒரு இன்பம் அடையுதோ, அதே மாதிரி உன்னோட குழந்தையும் உயருது இல்ல அவங்களும் உயர்றாங்க அப்படின்னா அது எனக்கு இன்பத்தை அளிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தா நம்ம எல்லாம் ஞானியிடலாம் அப்படின்றதுக்குதான் இந்த அத்தியாயத்துல நிறைய நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இல்ல கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அங்க இருக்கிற சில பரிகாரம், பூஜை இதெல்லாம் பண்ணி அது மட்டும் இல்லாம அதுதான் கோயிலே இதுதான் சாமி அப்படின்னு பார்த்துட்டு வராம அங்க இருக்கிற உருவத்திற்கு பின்னாடி இருக்கிற இறைத்தன்மை சொல்றத நம்ம உணர ஆரம்பிக்கப்ப நம்ம ஞானியா மாற முடியும். அடுத்து வந்து காசன் எஃபெக்ட், காரணமும் காரியமும் அப்படின்ற தலைப்பு. இது ஒவ்வொரு படிக்கிறப்ப கிருஷ்ணர் வந்து போர்க்காலத்தை அர்ஜுனனுக்கு உபதேசமா வழங்கிட்டு இருக்காரு. எல்லாருமே தான் நம்ம பேசிக்கிட்டே இருந்தா நமக்கெல்லாம் கொஞ்சம் கேட்கறதுக்கு போர் அடிக்கும், இல்லைன்னா கேட்கிற சூழல் வந்து அங்க வேற விதமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் போகாம இருக்கணும்ன்றதுக்காக கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்றப்ப எல்லாமே இத வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்படி கிளாஸ்ல நம்ம பாடம் இது முக்கியமான கொஸ்டின், 5 மார்க்ல இது வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருக்காரு. இப்ப நான் உனக்கு உபதேசம் பண்ண போற எல்லாமே உன்னதமான முக்தி கிடைக்கிற விஷயங்கள், இதனை வந்து கவனமா கேட்கணும் அப்படின்னுட்டு அர்ஜுனர் கையில கிருஷ்ணர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த அத்தியாயத்துல 2 எக்ஸ்ட்ராவான வேர்ட்ஸுக்கான விளக்கங்கள் நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஒண்ணு வந்து பிரகிருதி, அடுத்தது வந்து புருஷன். என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே அந்த சேஸ்திரம் அப்படின்னு சொல்றது உடல், அதுக்குள்ள இருக்க ஆன்மா அழிவில்லாதது வந்து சேஸ்திரங்கன் அப்படின்ற அர்த்தம் சொல்றோம். பிரகிருதி புருஷன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆன விளக்கத்தை தான் இனிமே பார்க்க போறோம். எந்த ஒரு காரணமும் நடக்குது, ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு காரியம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா காரணம் இல்லாம நடக்காது. இப்ப நம்ம எல்லாருமே வாரம் சனிக்கிழமான புக் ரிவ்யூ அப்படின்றது நம்ம சேவாலயோட விஷயத்துல முக்கியமான ஒரு விஷயமா நம்ம நடந்துகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு காரியம், இதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். நம்ம எல்லாம் புக் படிச்சு நம்மளுடைய அறிவை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்றதுதான் இதோட காரணம். இதுல வந்து ரொம்ப அழகா ஒரு அடுத்த படத்துல பார்த்தா புரியும். சூரியன் வந்து உச்சில இருந்தா அப்படின்னா ஜில்லுன்னு இருக்குமா சூடா இருக்குமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப சூடாதான் இருக்கும். அதே மாதிரி கருப்பான மேகங்கள் திரண்டு வருது அப்படின்னா யார் வேணாலும் சொல்லிடுவாங்க மழை பெய்யுதுன்ட்டு. மேகம் திரள்றது அப்படின்றது ஒரு காரணம், மழை பொழியறது அப்படின்னு சொல்றது காரியம். மேகம் திரண்டா மழை தான் வரணும் அப்படின்றது இயற்கையான ஒரு விதி.
இத ரெண்டையும் இணைக்கிறது இயற்கை. அதுதான் பிரகிருதி. மேகம் திரண்டு மழை வருது, இது ரெண்டையும் இணைக்கிறது இயற்கை. இந்த இயற்கையை தான் பிரகிருதி அப்படின்னு வார்த்தையில சொல்றோம். நம்ம இந்த இந்த சேஸ்திரம் கூட நான் ஒரு விஷயத்த திங்க் பண்ணேன் இந்த படிக்கிறப்ப. கோயிலு மதங்கள் தாண்டி எல்லாத்தையும் நம்ம நினைச்சா கூட, இப்ப நம்ம சேவாலியா எங்கெல்லாம் இருக்கோ, சேவாலியா இருக்கிற இடம் வந்து புண்ணியஸ்தலம் சேஸ்திரம். ஆனா அங்க நடக்கிற ஒரு சர்வீஸ சேஸ்திரங்கன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றது நான் படிச்சப்ப எனக்கு இது இப்படி லிங்க் பண்ணா சரியா இருக்குமா தோணுச்சு. முரளி சார் வந்து கடைசியா சொல்றப்ப அது கரெக்டா அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப நம்ம சார் பேசினாரு, சேவாலயா ஃபேமிலியில இருக்க எல்லாரும் கேட்கணுன்றதுக்காக. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஒவ்வொன்றும் நம்மளுக்கு பேசுறப்ப அன்னைக்கு டேல நம்ம ஃபேஸ் பண்ண ஒரு விஷயத்துக்கான ஒரு சொல்யூஷனா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கும். அது நம்ம லைஃபோட ஜாயின் பண்ணி பாக்குறப்ப, ஆமா இது எனக்காக வருது, இதுல இருந்து நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு. அப்படியே வர வர ஒரு புக்கு எழுதுற அளவுக்கு புக்கா வந்து இப்ப யூடியூப்ல போய் நம்ம கேட்கிற மாதிரி இதை எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்க இயற்கை வந்து நல்ல விஷயத்துக்கு ரொம்ப வேகமா வலு கொடுத்து நல்ல நிலைமையில நிறைய பேர் பயனடையணும்ன்ற வழிக்கு இது வந்திருக்கு. அதனால எந்த ஒரு காரியமும் ஒரு காரணம் இருக்கிற வாசிதான் அந்த காரியம் நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல வந்து நல்லது செஞ்சா நல்லதுதான் நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டதுதான் நடக்கும். இதை மாத்தி செய்யறதுக்கு இயற்கைக்கே தெரியாது. அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கான பலன் கிடைக்கும். நான் இந்த ஸ்கூலுக்கு வந்தப்ப அன்னபூர்ணா மேமும் என் கூட தான் வந்து இங்க இங்கிலீஷ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய அப்பெல்லாம் வந்து அவங்கதான் வயசுல பெரியவங்க, நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் லஞ்சுக்கு ஒன்னா உட்காந்து சாப்பிட்றப்ப இதை படிக்கிறப்ப எனக்கு அவங்க ஞாபகம் தான் வந்துச்சு. அவங்க ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு விதை போட்டோம்னா நிறைய விதையோட பழங்கள் காய்க்குதுல, அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சா அது நமக்கு பல மடங்கு திரும்பி கிடைக்கும். இதே மாதிரிதான் கெட்டதும். அதனால நம்ம செய்யற செயல் நல்லதுன்னு நம்மளுக்கு தெரியறப்ப அந்த நல்லதை நோக்கி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வேற எதை பத்தியும் நம்ம யோசிக்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நான் டீச்சரா தான் இங்க கண்டினியூ பண்ணேன். ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த ஸ்கூல்ல இன்சார்ஜா ஒரு பொறுப்பு கிடைச்சப்ப நிறைய பசங்க தப்பு பண்ணி டீச்சர்ஸ் வந்து அவங்க மேக்சிமம் டீச்சர்ஸ் அட்ரஸ் பண்ணுவாங்க, முடியாத பட்சத்துல கூட்டிட்டு வந்து இங்க விடுறாச்ச அந்த பசங்க கிட்ட எல்லாமே இதெல்லாம் படிச்சு பகவத்கீதையெல்லாம் படிக்கல, ஆனா நிறைய அப்பெல்லாம் கேட்ட விஷயங்கள் இதெல்லாம் வச்சு சொல்றது இதான், ஒரு விதைச்சிருக்கடா, நல்ல விதையா இருந்தா வரப்போகுது, தப்பான விதையா இருந்தாலும் அது 1000 மடங்கு உனக்கு திரும்பிதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம்பிள் தான் நாங்க சொல்லிக்கிட்டே இருந்தோம். நானும் சொல்லுவேன், இங்க இருக்க இன்சார்ஜஸும் இதெல்லாம் கண்டினியூவா அவங்க லைஃப் வாயில இருந்து வர வார்த்தைகளா இருந்துச்சு. இந்த புக்லயும் அதேதான். நம்ம யாருக்காவது நம்ம ஒரு நல்லது செஞ்சோம்னா அது நல்லதுதான் வரும், பல மடங்கு நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும். ஆனா கெட்டது செஞ்சா கெட்டதுதான் வரும், அல்லது நம்மளால தப்பிக்கவே முடியாது. இந்த ஒரு வார்த்தை புருஷன் அப்படின்னும், சாதாரணமா இருக்கவங்களுக்கு புருஷன் அப்படின்னா ஹஸ்பண்ட் அப்படின்னு நினைச்சுப்போம். இல்ல என்ன அப்படின்னா இந்த பிரகிருதி சொல்றோம்ல, இயற்கை, ஒரு காரியத்தையும் காரணத்தையும் இணைக்கிற கனெக்ஷன் பண்றது இயற்கை. அந்த இயற்கை மூலமா அந்த காரியம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல எல்லாருமே இருப்போம். அதுல மாட்டி இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கவங்க தான் புருஷன் அப்படின்னு சொல்றோம். அது இன்பமாவும் இருக்கலாம், துன்பமாவும் இருக்கலாம். இது ரெண்டுமே இல்லாம இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் முடியாது. வாழ்க்கையில 2 தான், இருமை, ரெட் கலர்ல கூட போட்டிருக்கேன், இருமை 2 ஆனதுதான் நம்மளுடைய லைஃப். இன்பம் துன்பம், பகல் இரவு, ஆண் பெண், அப்பு டவுனு, இந்த மாதிரி எல்லாம் இது மாதிரி 2 இருமைகளா வர்றதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோட நியதியே. இதுல வந்து எனக்கு துன்பமே வேண்டாம், இன்பம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொன்னா நடக்குமா? நிறைய கொஸ்டின் மார்க். யோசிச்சு பார்த்து நடக்காது. நான் சும்மாவே இருக்கேன், ஏதோ ஒரு செயல் செஞ்சாதானே தப்பாயிடுது, நான் சும்மாவே இருந்துறேனே அப்படின்னு சொன்னா சும்மாவே இருக்க முடியாது. சும்மா இருந்தா என்ன நடக்கும்? எல்லாரும் திட்டுவாங்க, சரியான வேலை எதுவும் கிடைக்காது, அப்படியே போயிடும் வாழ்க்கை. சரி, ஏதாவது செஞ்சாதானே எனக்கு துன்பம் வந்துடுது, இல்ல இன்பம் வந்துடுது. இன்பம்னா ஜாலியா இருக்கு, துன்பம் வந்தா ஃபீலிங்கா இருக்கு அப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இப்ப என்னதான் செய்யறது? அப்ப எதுவும் செய்யாம இருந்தாலும் பிரச்சனை, எங்கேயாவது செய்யறதுல ஒரு காரணமா இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மார்க்ல நிக்கிறப்ப ஒன்னே ஒண்ணுதான், ஒரு காரியம் நடக்குதுன்னா ஒரு காரணத்தோட நடக்குது, அதான் அந்த இயற்கை நடத்தி வைக்குது. ஆனா இந்த காரியத்துக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு, என்னாலதான் இது நடந்துச்சு, சூப்பரா பண்ண எல்லாருக்குமே அது ஒரு பெருமை இருக்கும், என்னாலதான் வந்துச்சு, 100% ரிசல்ட் வந்துச்சுன்னா என்னாலதான் வந்துச்சு அப்படின்னு நம்ம பேசுறோம். அப்படின்னா
அது கர்வம். இயற்கையா நடக்கிற நிகழ்ச்சி, அது நடந்துகிட்டே இருக்க போறது. அதுல பெருமை பாக்குறோம் அப்படின்னா அது கர்வமா நம்மளுக்கு தலை தூக்கும். எந்த அளவுக்கு அந்த இடத்துல நம்ம பெருமையா இருக்கோம் அப்படின்ற மாதிரி தோல்வி அடைந்தால் 2 விதமான உணர்வு வரும். ஒண்ணு ஃபீலிங்ஸ், பயம். பயம் கண்டிப்பா வரும். ஐயோ, என்னால தப்பான செயல் நடந்துச்சு அப்படின்ற ஒரு பயம் வரும். இல்லைன்னா இந்த தோல்விக்கு யார் மேலேயாவது பழி போடலாமா அப்படின்னு ஆளை தேடி அவங்க மேல பழி போடுற எண்ணம் வரும். இதுல இருந்து வராம இருக்கணும் அப்படின்னா இது எல்லாமே அந்த பிரகிருதி, இயற்கை இதுதான் நடத்தி வைக்குது அப்படின்ற நாமெல்லாம் அதுல இருக்கிற ஆட்கள், அதுல வர இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்க புருஷன்கள் நம்ம எல்லாம். இத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளால ஓரளவுக்காவது நம்ம இருக்கிற காலத்துல மன நிம்மதியோட நம்மளுடைய வேலைகளை சரியா செய்ய முடியும். கர்ம யோகம், இததான் கர்மாவோட தியரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சொல்லுவோம் நம்மளாம், ரொம்ப எல்லாருமே கேஷுவலா பேசுற வார்த்தை இது. போன ஜென்மத்துல என்ன பண்ணணும், இந்த ஜென்மத்துல வந்து இப்படி நல்லது வந்தா சொல்லவே மாட்டோம். தவறு வர நேரங்களை இது எல்லாரையும் சொல்லல, நானே அப்படிதான். கஷ்டமா இருக்கப்ப என்ன பண்ணுமோ அப்படின்னு நினைப்போம். நல்லது வரப்ப என்ன பண்ணுமோன்ற எண்ணம் நமக்கும் வரமாட்டேங்குது. நம்ம கர்ம பலன் இதுக்கு வந்து நம்ம இசைக்கவி ரமணன் சாரோட எடுத்துக்காட்டு நல்ல ஈஸியா புரியுற சிம்பிளான எடுத்துக்காட்டு. ஆனா நம்மளுடைய தமிழ் இலக்கியத்துல வந்ததா சங்க இலக்கியத்துல இருந்ததா போட்டிருந்தாங்க. ஒரு 1000 கண்ணுக்குட்டிங்க, 1000 அம்மாங்க, இது ரெண்டையும் தனித்தனியா பசுக்கள், இது ரெண்டையும் நம்ம பிரிச்சு வைக்கிறோம். ஒரு 1 ஹவருக்கு பிரிச்சு வச்சுட்டு அப்புறம் அந்த கண்ணுக்குட்டிங்களை எல்லாம் பிரிச்சு விட்டா நேரா போய் அது தன்னுடைய தாய் பசு கிட்ட போய் உக்காந்து பால் குடிக்க ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உண்மையை நம்மளால ஏத்துக்க முடியறதுல நமக்கே தெரியும் தானே இது. இருந்தாலும் கண்ணுக்குட்டிக்கு அது அம்மா யாருன்னு தெரியும், அம்மாவுக்குமே கண்ணுக்குட்டி யாருன்னு தெரிஞ்சிடும். இது மாதிரிலாம் தெரியுது இல்ல. இதேதான் நம்மளுடைய இயற்கை பிரகிருதிக்கு எல்லாம் தெரியும். அவங்க என்ன நல்லது பண்ணிருக்காங்க, என்னது கெட்டது பண்ணிருக்காங்க அப்படின்ற இது அதுக்கு தெரிஞ்சு அந்த கனெக்ஷனை கரெக்டா கொடுத்துரும். மாத்தி கொடுக்கவே கொடுக்காது. எப்படி அதுக்கு தெரிஞ்சு கொடுக்குது அப்படிலாம் பார்த்து இல்ல அதை நான் ஏமாத்துறேன். இப்போ இந்த போலீஸ்ல எல்லாம் மாட்டிக்காம இருக்க நிறைய வேலை எல்லாம் பண்றோம். பேரை மாத்திக்கிறது எல்லாம் மாத்தி கண்டே பிடிக்க முடியாது, நிறைய ரீசன் சொல்லி தப்பிச்சுக்கலாம். அப்படியெல்லாம் நம்ம பண்றோம். அப்படியெல்லாம் பண்ணாலுமே ஒருவேளை இப்ப நம்மளுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா இதோட நன்மையுமையோ நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது எந்த உருவத்துல வேணாலும் நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும். சரி, அப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னா, நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அது என் மூலமா நடக்கல, அது நடந்துகிட்டு இருக்கு, இயற்கையா நடக்குது அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னா அதுதான் பேரானந்தம். நல்லது நடக்கிறப்ப நல்லது நடந்துச்சு, என்னாலதான் நடந்துச்சுன்னா அது வெறும் ஆனந்தம் தான். இப்ப சொல்றேன்ல, நல்லதானாலும் சரி தப்பானாலும் சரி இது என் மூலமா நடக்கல அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னா நாம எல்லாருமே ரொம்ப பெரிய ஆனந்தத்தில் திளைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. படிச்சு அப்படியே வரப்ப அப்ப நான் என்னதான் பண்றது, வேலையை செய்யாம சும்மா இருந்துடலாமா? இல்ல, நம்ம செஞ்சிட்டு இருக்க வேலைய, நம்ம ஏத்துக்கிட்டு இருக்க வேலைய முறையாவும் சரியாவும் நம்ம செய்யணும். நான் என்னாலதான் நடக்குது அப்படின்ற உணர்வு இல்லாம அதை நம்ம சரியா செய்யணும். அழகான வார்த்தை இது. ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப்பு. ஃபர்ஸ்ட் ஒர்க்கு, அப்புறம் ஒர்க்ஷிப் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு கண்டிப்பா வரவே கூடாது. அப்புறம் நம்ம இதுல லாஸ்ட் 3 இயர்ஸாவே இந்த வேர்டை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சார் அடிக்கடி சொல்லுவாங்க, அணுவும் 5 இயர்ஸ்ல சொல்லிட்டே இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் ரைட். நம்ம செய்யற வேலையில முதல் டைமே ரைட்டா செஞ்சிடணும். யாரோ நமக்காக சரி பண்ணி தருவாங்கன்ற எண்ணம் இல்லாம நம்ம செய்ய பழகிக்கணும். செய்யற வேலை மன சந்தோஷத்தோடையும் ஹை குவாலிட்டி ஒர்க்கையும் நம்ம கொடுக்க பழகணும். இது செஞ்சா போதும், இதுதான் நம்மளால செய்ய முடியும். வேற எதையும் நம்ம யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகாம இந்த வேலைகளை நம்ம செய்ய பழகிடணும். அந்த சில ஓல்டேஜ் ஹோம்ல இருக்க தாத்தா பாட்டிங்கெல்லாம் கூட சொல்லுவாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், எல்லாம் அவன் செயல் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அது வயசுல சில சொல்றாங்க, கொஞ்சம் நல்லா படிச்சவங்க அப்படின்னாலும் சொல்லுவாங்க, என்னால நடக்கலப்பா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. விவேகானந்தர் வந்து ஒரு 4 யோகம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல கர்ம யோகம் அப்படின்னு சொன்னா யாருக்காவது ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காது, அதுதான் கர்ம யோகம். தொடர்ந்து அவங்க வந்து எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. முரளி சார் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவருக்கு வந்து இது நான் நேரா பார்த்த வாசி இதை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ரொம்ப உடம்பு இல்லை சாரு. 8th அன்னைக்கு இங்க வந்துட்டு அவங்க தூங்கி நாங்க பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்டும் எடுத்துக்கிட்டாரு. ஆனா அடுத்த நாள் ஒரு பொண்ணோட ஹையர் எஜுகேஷனுக்கு இங்க இருந்து தஞ்சாவூருக்கு போய்
கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன்னா 800 ஆகும். போய் அந்த பொண்ணு பேசி அந்த பொண்ணுக்கு காலேஜ் அட்மிஷன் வாங்கணும்னு போனாங்க. யாருக்காவது உதவி செஞ்சு கொண்டே இருக்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேர் கர்ம யோகம். அடுத்தது வந்து ஞான யோகம். படிச்சு நல்ல நாலேஜை வளர்த்துக்கிட்டு நல்லதான் கடவுளை பத்திய சிந்தனை, கடவுளை பத்திய படிப்பு இதெல்லாம் படிச்சு நாலேஜை வளர்த்து அது மூலமா செஞ்சா அதுக்கு பேர் ஞான யோகம். பக்தி யோகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடவுளை துதி பாடிக்கிட்டு நிறைய பேர்கிட்ட அதை சொல்லி பரப்பிக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்கிறது பக்தி யோகம். அடுத்தது ராஜயோகம். அது படிக்கிறப்ப நல்லா இருக்கு. ராஜயோகம் நம்ம எல்லாரும் ராஜயோகமா இருந்தா அந்த மாதிரி எண்ணத்தோட நம்ம வளர்ந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்மளும் ரிஃப்ளெக்ட் ஆனா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பேருக்காக இல்ல, நிறைய இந்த மூச்சு பயிற்சி பிடி சார் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஸ்கூல்ல கூட ஒரு 5 minutes அது பிடி பீரியட்ல பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும்னு நினைச்சோம் நாங்க பசங்களை. சில டைம் பண்ணோம், நிறைய நாள் விட்டுட்டோம். நான் அதை பண்ணாம நிறைய நல்ல சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து மூச்சு பயிற்சி பண்ணி அப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்ம எண்ணத்துக்கும் லிங்க் இருக்கு. அதனால சாத்வீகமான உணவு நிறைய இந்த பூசணிக்காய் சாப்பிட்டா பாசிட்டிவ் எனர்ஜின்றாங்க. சில பொருள்லாம் நம்மளுக்கே தெரியும், நான்வெஜ், ஆனியன், சுகரு இதெல்லாம் சாப்பிட்டா தேவையில்லாத சிந்தனைகள், எண்ணங்கள் இதெல்லாம் வரும். சின்ன பசங்களை கூட சொல்லுவோம் சாக்லேட் சாப்பிடாத படுத்துறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபுட்டு நல்ல சாத்வீகமான உணவுகளை சாப்பிட்றப்ப நம்ம எண்ணங்களையும் நல்ல சிந்தனையோட எண்ணங்களையும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த 4 யோகத்துல ஏதாவது ஒரு யோகத்தை பண்ணி ஃபாலோ பண்ணி பிராக்டிஸ் பண்ணி அது மூலமா நம்மளால கடவுளை அடைய முடியும். அப்படியும் இந்த டீச்சர் இது வந்துடுது. உடல் அழியக்கூடியது, ஆன்மா அழிவில்லாதது. இந்த ஞானத்துக்கு பேரு ஆன்ம ஞானம். நம்ம எல்லாரும் ஒரே ஆன்மால இருந்து தான் வந்திருக்கோம். பிரபஞ்சத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே ஒரே ஆன்மால தான் வந்திருக்கோம். அப்படி வந்தா அதுக்கு பேர் பிரம்ம ஞானம். ஆன்ம ஞானம் வந்துச்சுன்னா படிப்படியா பிறர் உயர்வில இன்பம் அப்படின்னு எண்ணம் வர வர பிரம்ம ஞானத்தை நம்ம அடைய முடியும். அப்படி வந்துச்சுன்னா நமக்குள்ள தாய்மை அப்படின்ற உணர்வு வர ஆரம்பிச்சிடும். நம்ம எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி பழகுவோம். இன்பம் துன்பம் சுக துக்கங்களை சரியா பார்க்க பழகிப்போம். அதுக்கு அடுத்து ஒரு காரியம் நடக்குதுன்னா ஒரு காரணம் இருக்கு. இதை இணைக்கிறது நான் இல்ல, இயற்கை தான் அப்படின்ற உணர்வு நமக்குள்ள எப்பயுமே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கர்வமின்மை வரும். முக்தி நிலையை ஈஸியா அடையறதுக்கான மெச்சூரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். இதுல அப்துல் கலாம், இது நம்ம முரளி சார் நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. அவருடைய ராக்கெட்டை லான்ச் பண்றப்ப அது வந்து அந்த வங்காள விரிகுடால போய் விழுந்துரும், ஃபெயிலியர் அது. அப்ப வந்து ப்ரெஸ் மீட் வச்சு திட்டுவாங்க, இந்தியா மாதிரி ஏழை நாடுக்கெல்லாம் இது தேவையா, இவ்வளவு பணம் வேஸ்டா போச்சு, ஏன் இப்படி எல்லாம் வேஸ்ட் பண்ணீங்க அப்படிலாம் ப்ரெஸ் மீட்டிங் வந்து ரொம்ப ஆவேசமா. ப்ரெஸ் நல்லது பண்ணா பேசுறதை விட தப்பு பண்ணா நிறைய பேசுவாங்க. அந்த மாதிரி ப்ரெஸ் மீட் வச்சு உங்களை திட்டலாம் பிளான் பண்ணி நடந்துட்டு இருக்கப்ப நம்ம அப்துல் கலாம் சாரோட லீடரா இருந்தவர் சதீஷ் தவான், அவர் என்ன பண்ணுவாருன்னா, நீ உள்ளே வராத சொல்லிட்டு அவர் ப்ரெஸ் மீட்டை மீட் பண்ணி சொல்லிடுவாரு, ஆமா காட்சி, ஆனா அடுத்த முறை சரியாகும், இந்த மிஸ்டேக்ல நிறைய நாங்க லெசன் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டை முடிச்சு அனுப்பிடுறாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அதே அப்துல் கலாம் சார் தலைமையிலேயே ராக்கெட் லான்ச் பண்றாங்க. அது பக்காவா போய் செட்டில் ஆயிடுது, நிறைய கரெக்டான முறையில இருக்கு. உடனே வராங்க, இந்தியா வந்து வல்லரசு நாடு ஆயிடுச்சு, அதே ப்ரெஸ் மீட்லாம் வந்து பாராட்டணும் அப்படின்னு வைக்கிறாங்க. அப்ப சதீஷ் தவான் சார் வந்து அப்துல் கலாம் சாரை பார்த்து சொல்லிடுறாங்க, இல்ல நீ தான் போகணும், நீதான் லீட் பண்ண, நீயே போய் ப்ரெஸ் மீட் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இவரும் வந்து பேசுறாரு. இந்த இடத்துல இதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, தப்பு நடந்து மிஸ்டேக் ஆனப்ப லீடரா அவர் போய் நின்னாரு, கரெக்டானப்ப என்ன அமைச்சிருக்காங்க, ஒரு குட் லீடர்னா அவர் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கு. இது எதுக்காக வந்திருக்குன்னா, நிறைய வேலை நல்லபடியாவே நடக்கும், ஆனா நம்மக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே இது இருக்கு, பாராட்டு. இந்த வேலை செஞ்ச எனக்கு பாராட்டு கிடைக்குமா, இல்ல வேற யாருக்காவது போயிடுமா அப்படின்ற எண்ணங்கள் நிறைய வருது. இல்ல நான் கஷ்டப்பட்டு இந்த வேலையை முடிப்பேன், இன்னொருத்தர் பாராட்டு வாங்கிட்டு போயிடுறாங்களே அப்படின்னு கூட வேலை செய்யாம இருக்கிறாங்க. இந்த சிந்தனை இல்லாம நம்ம கொடுத்த வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சுட்டா வேலையை செய்யணும். அந்த வேலையோட பலன் அப்படின்றத யோசிக்க கூடாது. அந்த வேலையை செய்யற கருவிதான் நம்ம அப்படின்ற எண்ணம் புரியணும். கர்த்தா, கிறிஸ்டின்ல நிறைய சொல்லுவோம் கர்த்தா அப்படின்னு, இயேசுவை கூப்பிடுறோம். கர்த்தா அப்படின்னு சொல்றது வந்து வார்த்தைக்கு அர்த்தம்
செயல் புரிபவர் அப்படின்ற விளக்கம் தான் கர்த்தான்ற வார்த்தைக்கான அர்த்தம். நல்லா வந்து செயல் புரியதான் வந்திருக்கோம் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வளரணும். அதுக்காக தான் அந்த இது வந்திருக்கு, அந்த அத்தியாயம். கடைசி அத்தியாயம் வந்து குணத்ரய விப யோகம் அப்படின்றது. குணத்ரய அப்படின்னா மூணு விதமான குணங்களை பத்தி சொல்றது. வெறும் உடம்பு, நான் வந்து உடம்பு இல்ல, நான் ஆன்மாதான் அப்படின்றது ஞானம் நம்ம சொல்லிட்டோம். இதேதான் எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டே இருக்காரு கிருஷ்ணர். வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்லி சொல்லி அவர் மனசுல பதிய வைக்கிறாரு. நீ என்பது உடல் அல்ல அப்படின்ற எண்ணம் உனக்கு வளரணும், ஆன்மா ஞானம் வளரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்கே டவுட் ஆகும், அப்ப ஆன்ம ஞானம் அவருக்குமே வந்திருக்கு. கேக்குறாரு அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாரு, ஆன்ம ஞானம்னா இங்க உயிரிகளா மனிதர்கள்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து கடவுள் சொல்ற விஷயம், இதெல்லாம் என்னுடைய கற்பனை தான். நான் நினைச்சேன், உயிர்கள் வந்துச்சு, உடல் கூட இந்த ஆன்மா இணைந்து உயிரியா வந்துச்சு. இயேசுவோட இதுவா வார்த்தையும் வந்துச்சு, லெட் தேர் பி லைட் அண்ட் தேர் வாஸ் அ லைட். ஒளி வரணும் அப்படின்னு சொன்னா ஒளி வந்துச்சு. அதுக்குன்னு ஒரு கம்பெனி போட்டு லைட் போட்டு டங்ஸ்டன் இழையெல்லாம் வச்சு கனெக்ஷன் கொடுத்து லைட் எல்லாம் வர வைக்கல, நினைச்சும் வந்துச்சு. இது கடவுளோட சக்தி. உடலுக்குள்ளயும் ஆன்மா இணைஞ்சு இணைஞ்சு உயிர் வந்து அதோட கர்ம பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. ஆன்மாவா இருக்கிறப்ப அதுக்கு எந்த விதமான குணமும் இல்லை. அந்த உடலுக்குள்ள அது சேர்றப்ப 3 விதமான குணங்கள் அனுபவிக்கிறது. குணங்களா மாறுது. ஒண்ணு வந்து சத்வகுணம். சத்வகுணம் சொல்றது அமைதியா இருக்கிறது, எளிமையா இருக்கிறது, ரொம்ப அலட்டல் இல்லாம இருக்கிறது, சாமியார் மாதிரி நினைச்சுக்கலாம். அப்புறம் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் சமநிலையில பாக்குறது. யாராவது கேட்கலன்னா கூட அவங்க ஃபீல் பண்றது இல்லை, நான் நிறைய நல்லதுதான் சொல்றேன் ஆனா யாருமே கேட்கல அப்படின்னாம அவங்க அந்த சத்வகுணத்துல இருக்கவங்க நிறைய நல்ல விஷயத்த கன்வே பண்ணிட்டே இருப்பாங்க. கேட்கலனாலும் சொல்றத அவங்க கடமையா எடுத்துக்கிட்டு செஞ்சிட்டு இருப்பாங்க. ரஜோகுணம் நம்மள மாதிரி பிளான் போட்டு பரபரப்பா இன்னைக்கு இந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன் போட்டிருக்கேன், இதெல்லாம் நம்ம முடிக்கிறோமோ இல்லையோ, ஆனா நம்மள பரபரப்பா இவ்வளவு பிளான் எல்லாம் பண்ணிருக்கோம், செய்யறோம். வீக்லி பிளானு, ஆனுவல் பிளானு, கோலு, 5 இயர் பிளான் இதெல்லாம் போட்டு, இது நல்ல குணம், ரஜோ குணம் இருக்கவங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களாலதான் நிறைய வேலைங்க வந்து நடந்துகிட்டே இருக்கு. கடைசியா இருக்க குணம் வந்து தமோ குணம். ரொம்ப சோமலா தூக்கமா இருப்பாங்க. என்ன அர்த்தம்னா, இப்ப வேணாம், அப்புறமா செஞ்சுக்கலாம், நாளைக்கு போட்டுக்கலாம். நல்ல எக்ஸாம்பிள் சார் அடிக்கடி சொல்லுவாரு, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றப்ப உடனே பண்ணிடுங்களேன், ஏன் அதை நீ தள்ளி போடுற அப்படின்னு கேட்பாரு. தள்ளி போட்டு ட்ரெயின்ல வந்து இடமே கிடைக்காத இதெல்லாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கூட அனுபவிச்சு பார்த்திருக்கேன் நானு. என்ன நினைக்கிறோமோ அதை உடனே செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாம நாளைக்கு செய்யலாம், அடுத்த வாரம் செய்யலாம், அடுத்த வருஷம் செய்யலாம், அடுத்த ஜென்மமா மாறுறதுக்கு கூட வாய்ப்பாயிடும். இந்த மாதிரி குணம் இருக்கிறது வந்து தமோ குணம். ஆனா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இந்த குணங்கள் எல்லாமே மாறி மாறிதான் வரும். நான் சத்வகுணத்துலதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாவும் நம்மளால அதுலயே கடக்க முடியாது. இந்த 3 குணமும் நம்ம லைஃப்ல கண்டிப்பா ஒரே நாள்ல இல்ல நம்ம சந்திக்கிற மனிதர்களை பொறுத்தோ சந்திக்கிற சூழலை பொறுத்தோ இந்த 3 குணமும் நம்ம தாண்டி தான் வந்து ஆகும். இந்த 3 குணத்தையும் தாண்டி நாம் அப்படின்னு சொல்றது உடம்பில்ல, ஆன்மாதான் அப்படின்ற நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நிர்குண நிலை அப்படின்னு அர்த்தம். இப்படி அடைஞ்சோம் அப்படின்னா இப்பயே நமக்கு அடைய முடியுமானா முடியாது. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ச்சியா கேட்டு காதுல வாங்கிட்டு விடாம நம்ம சூழல் அனுபவிக்கிறப்ப பிராக்டிஸ் பண்ணி பாக்குறது. அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபீல் பண்றேன், இன்பமா இருக்கிறப்ப இல்ல துன்பமா இருக்கிறப்ப ஏதாவது பாட்டு கேட்கிறோம் அப்படின்லாம் சொல்றோம். நம்ம கொஞ்சம் மாத்திக்கலாம். நம்ம ஒரு நல்ல குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் சேவாலயால. இந்த மாதிரி தருணங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கறதுக்கான நம்மளுக்கு லிங்க்ஸ் நிறைய இருக்கு, யூடியூப் லிங்க் இருக்கு, புக்ஸ் இருக்கு. இதுங்களெல்லாம் நம்ம படிக்கிறப்ப இந்த குணங்களை நோக்கி கண்டிப்பா நம்ம வந்து போயிடுவோம். நம்மளுக்கு தெரியும் நம்ம அப்படின்றது நாம இல்ல. இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க காரணமும் என்னால உருவாக்கப்பட்டது இல்ல. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு ஒரு காரணம், அது இயற்கை தான் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்குள்ள பதிய ஆரம்பிக்கும். இதை நம்ம கண்டினியூவா பிராக்டிஸ் செய்வோம். இந்த புக் ரிவ்யூக்கு வந்து கலந்து கொண்டு இவ்வளவு நேரம் பேசினதை கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நீங்க இன்னைக்கு பேசின தலைப்பு வந்து நாலுமே வந்து ரொம்ப முக்கியமான தலைப்பு. இந்த முக்கியமான தலைப்புல வந்து நீங்க வந்து கிட்டத்தட்ட 35 நிமிடங்கள் வந்து
அதில் இருந்த எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. எல்லாம் பொதுவாகவே வந்து ஆசிரியர்களா இருக்கிற எல்லாருக்குமே வந்து இருக்கிற ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சார் இப்ப கிங்ஸ்டன் சார் பக்கத்துல இருந்து வாய்ஜாலம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஸோ அவங்க வாயை வச்சுதான் வந்து ஆசிரியரா வர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆனா அதுல எனக்கு வந்து என்னன்னா, ஒரு தலைப்பின் கீழேயும் ஒரு ஒரு சில விஷயங்களை வந்து இன்னும் ஆழமா சொல்லி இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்றது என்னுடைய ஒரு விஷயமா இருக்கு. பட் ஆனா எல்லாருமே வந்து எல்லா விஷயம் ஒரே மாதிரி சொல்லிட முடியாது அப்படின்றத வந்து நான் உணர்ந்து இருக்கேன். ஒரே விஷயத்த ஒரே மாதிரி எல்லாராலையும் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி தான் சொல்ல முடியும். விஜயா மேம் மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில வந்து ரொம்ப சிறப்பான ஒரு புத்தக அறிமுக கூட்டத்தை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாருடைய கமெண்ட்ஸ் கேட்டுடலாம். தேங்க்யூ. இங்க கிங்ஸ்டன் சார் பக்கம் அவருடைய கமெண்ட்ஸ். குட் ஈவினிங் ஆல். விஜய் ஸ்டார்ட் பண்ணும்போது லேட்டஸ்ட் அந்த அவார்டு வரைக்கும் அப்டேட் பண்ணது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லாம நிறைய ரிவ்யூஸ் நமக்கு வந்து நம்மளுடைய புக்கு வந்து இந்த பாமரன் பகவத்கீதை புக்கு நிறைய ரிவ்யூஸ் எப்போ முன்னேறவும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி வந்தது. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா பாக்குறேன். நீங்க லேட்டஸ்ட் இது வரைக்கும் எடுத்து பண்ணது. அதுக்கப்புறம் வந்து நீங்க ரிவ்யூ பண்ணும்போது நிறைய நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுல இருமைங்கிற கான்செப்ட் அது ஒரு அதாவது பிரம்மான்னா செயல்புரிபவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பிரம்ம ஞானம் அப்படிங்கிறது வந்து திரும்ப ஒரு தரம் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ நிறைய படங்கள் போட்டு அழகா படம் நைஸ், நல்லா இருந்தது. 35 நிமிஷம்னாலும் கொஞ்சம் ஃப்ளோ எதுவுமே எங்கே இல்லாம ரொம்ப நல்லா கொண்டு போயிருந்தீங்க. இவரோட கருத்துல எனக்கு உடன்பாடு இருக்குது. ஸோ உங்களோட ஞானத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு டெப்த் நீ கொண்டு போயிருந்திருக்கலாம் அப்படின்னு தோன்றது. இருந்தாலும் வந்து கொஞ்சம் வார்த்தைகள் உச்சரிப்புலையும் கொஞ்சம் சிரமப்பட்டீங்க. எனிவே ஓவரால் குட், சூப்பர், தேங்க்யூ. இதுல இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவிடணும்னு நினைக்கிறேன். இப்ப சார் வந்து சொன்ன மாதிரி அப்டேட் அப்படின்றது வந்து சேவாலயாவை பொறுத்த வரைக்கும் தென் அண்ட் தேர் அப்டேட்டா இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். முரளி சார் இப்பதான் வந்து இன்டர்னல்ல போட்டாங்க, அதையுமே வந்து பிபிடில ஆட் பண்ணி வந்து போட்டிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முரளி சார் வந்து பகவத்கீதையை பத்தி எல்லாம் சொல்லும் போது வயதான உட்காருவாங்க, என்னதுன்னு கேட்பாங்க, அந்த காது கூட கேட்காதவங்க தான் வந்து உட்காருவாங்க அப்படின்னும் போது, ஸோ பகவத்கீதை புத்தகத்துக்கெல்லாம் வந்து ஒரு அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது, பாமரனின் பகவத்கீதை புத்தகம் அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சாதாரண நபர்களுக்கு வந்து ஈஸியா புரியக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து பகவத்கீதையை மட்டும் மையமா வச்சு விவேகானந்தர் இந்த 3 விஷயங்களையும் மையமா வைத்து கொண்டு அவருக்கு தெரிந்த விஷயங்களை வச்சுதான் இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போதைக்கு இப்ப இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வயசானவங்க மட்டும் படிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி வச்சிருந்திருப்பாங்க. அதுல வந்து யங் ஜெனரேஷன்லாம் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் சிறந்த புத்தகம் அவார்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா. வாழ்த்துக்கள் முரளி சார். கமெண்ட்ஸ் இப்போ பாண்டி சாருடைய கமெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். விஜயா மேமோட புக் ரிவ்யூ ஸ்டார்டிங்ல இருந்தே பக்கத்துல இருந்து கவனிச்சேன். அதுல ஒரு 3 பாயிண்ட் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை நான் மறுபடியும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய் அப்படிங்கிறத கொஞ்சம் கனெக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்த பாயிண்ட், போற்றுபவர்கள் போற்றற்றும், தூற்றுபவர்கள் தூற்றற்றும் அப்படிங்கிறத நீ கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற பாயிண்ட அப்துல் கலாம் ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அந்த பாயிண்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் 4 யோகம் பத்தி சொல்லியிருந்தாங்க. கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், ராஜயோகம் அப்படிங்கிறத பத்தி 4 யோகம் பத்தி சொல்லியிருந்தாங்க. அந்த பாயிண்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ மேம், நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. கஜலட்சுமி மேம். எஸ் சார். சொல்லுங்க. சார், மேடம் வந்து ஆன்ம ஞானம், பிரம்ம ஞானம் இதெல்லாம் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கே ரொம்ப நாள் வந்து இதெல்லாம் என்னன்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. அவங்க சொன்ன உடனே ஓ இதுதான் நான் சொல்லிட்டு ஒரு தெளிவு கிடைச்சது. அப்புறம் பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் அது பத்தியும் நல்ல தெளிவு கிடைச்சது. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். சாரி, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ கஜலட்சுமி மேம்.
மோஸ்ட்லி எல்லாருமே ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. நீங்களே உங்களுடைய கமெண்ட்ஸ் நல்லா இருக்கும். குட் ஈவினிங்ப்பா. நான் ஸ்கூல் சைட்லேருந்து பேசுகிறேன். என் பேர் லக்ஷ்மி. எஸ் மேம், சொல்லுங்க மேம். விஜயா மேம் இன்னைக்கு பேசுகிறப்போ 4 டாப்பிக்கில் பேசுகிறப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் நல்லா இமேஜ் எல்லாம் போட்டு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப அழகாக இருந்தது. அதில் சில பாயிண்ட்டு மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். எல்லா ஒரு காரியத்துக்கும் வந்து எந்த ஒரு செயல், அது துன்பமாக இருந்தாலும் சரி இன்பமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் வந்து இயற்கை தான் அப்படின்னு சொன்னது ரொம்ப ஹாப்டாக இருந்தது. அந்த பாயிண்ட் கொஞ்சம் இப்போ எந்த ஒரு வேலையும் செய்யும் போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சந்தோஷமா செய்யணும், ப்ளஸ் வந்து அதில் குவாலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொன்னாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டும் நல்லா பிடிச்சிருந்தது எனக்கு. அதே போல் 4 யோகத்தை பற்றி சொல்லும்போது ஒவ்வொரு யோகத்துக்கும் வந்து எக்ஸாம்பிளாக வந்து சில கோட் பண்ணி சொன்னதும் ரொம்ப அருமையாக இருந்தது. அதே போல் இந்த 3 விதமான குணங்கள் சொன்னாங்க, சர்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாருக்குமே இந்த குணம் இருக்குமா, இல்லை ஒரு சில குணங்கள் மட்டும் இருக்குமா, அது மட்டும் எனக்கு தெரியல. அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா அதை பத்தி எக்ஸ்பிளைன் முரளி சார் பண்ணியிருக்காரு. ஸோ முரளி சார் அந்த கொஸ்டினை கேட்டிருப்பாரு, அதுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாரு மேம் கடைசியா. தேங்க்யூ மேம். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் இமேஜ், ஒவ்வொரு டாப்பிக்கும் நல்லா இமேஜ் போட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூப்பா. அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்க மேம். கேக்குதாப்பா நான் பேசுறது? அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுமா? கேக்குது. விஜயா மிஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. நீங்க பண்ணதுல இருந்து சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் ஓரியன்டாவே நடக்குது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ காரியம் இல்லாமல் காரணம் மாத்திட்டனோ, சாரிப்பா, காரணம் இல்லாமல் காரியம் நடக்காது அப்படின்ற தாட் சொல்லியிருந்தீங்க. அதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப நமக்கு யாராவது ஹெல்ப் பண்றாங்க, ஏதோ ஒரு விதத்துல நமக்கு உதவி செய்யறாங்கன்னா நாம எப்போ முன்னாடி செஞ்சிருப்போம். ஸோ அதோடைய விளைவாதான் இன்னைக்கு நமக்கு வந்து மத்தவங்க செய்யறாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே வந்து டே டு டே லைஃப்ல கூட பார்த்திருப்போம். அதே சமயத்துல கெட்ட விஷயமும் நம்ம வந்து நமக்கு ஏதோ ஒரு கெட்டது நடந்திருக்குன்னா நாம என்னைக்கோ பண்ணியிருப்போம். அந்த கெட்டது இப்ப நமக்கு வந்து கர்மமா வருது அப்படின்ற விஷயம் வந்து நல்ல ஆப்டா எல்லாருக்குமே பொருந்துற மாதிரி நம்மளுடைய டே டு டே லைஃப்லயும் நடக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த 3 குணங்கள், இந்த 3 குணங்களுமே நம்ம வந்து ஒவ்வொரு டைம்ல வரும், எல்லாருக்குமே வரும் அப்படின்றதுதான். அந்த 3 குணத்துல நமக்கு என்ன குணம் தேவையோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கைய சிறக்கணும் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். 3 குணமே இல்லை அப்படின்னா இன்னும் சூப்பர். அந்த நீங்க சொன்னீங்கல்ல நிர்மல குணம், அதாவது எந்தவித துன்பமா இருக்காது, இன்பமா இருக்காது, எப்படி யாரு எது நடந்தாலும் அந்த நிலைக்கு போயிடுவோம். ஸோ ஆனா அந்த நிலைக்கு போறதுக்கு நம்ம இன்னும் நிறைய பிராக்டிஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த 3 குணத்துல நமக்கு எது தேவையோ அந்த குணத்தை நம்ம எடுத்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லா அழகா பண்ணீங்கம்மா. தேங்க்யூ. உங்களுடைய கருத்துக்களை பகிர விரும்புறீங்களா? ஹலோ சார், நான் சிட்டி ஆஃபீஸ்ல பிரகாஷ் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். மேம் சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் அந்த வேர்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஹலோ, கேக்குதா? அது ஃபர்ஸ்ட் எனக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருந்துச்சு. அப்ப எனக்கு வந்து எங்க அங்கு தெரியல உங்களுக்கு, முரளி சாரோட பேத்தி, அவங்கதான் எனக்கே சொல்லி கொடுத்தாங்க. அவங்க கிளாஸ்ல இந்த வேர்டு வருமா? யாரு சார்? புரியல. அங்கு சார். அவங்கதான் எனக்கே அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. நானுமே ஸ்ட்ரகிள் பண்ணேன். அவங்க ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கும்போது இந்த லைன் வந்துச்சு, ஓ இந்த வேர்டு இப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டுதான் அதை நானே ஒழுங்கா சொன்னேன். இந்த இடத்துல அதை பகிர்ந்துக்க நினைச்சேன். தேங்க்ஸ் மேம். மற்றபடி நல்லா பண்ணீங்க மேம். அந்த ஆன்மா அதெல்லாம் நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. சிட்டி ஆபீஸ்ல வேற யாரா இருக்காங்களா உங்களுடைய கருத்துக்களை பகிர்றதுக்கு? சொல்லுவார். சரவணன் சொல்லுவார் சார். சரவணன் சொல்லுப்பா. குட் ஈவினிங் டு ஆல். குட் ஈவினிங் பா. மேம் நல்லா பேசுனீங்க மேம். தேங்க்யூ.
இதுக்கு மேல ஒரு ஷார்ட் அண்ட் கமெண்ட்ஸ் யாரும் சொல்ல மாட்டாங்க சரவணன். சூப்பரா சொல்லியிருக்கேன். சூப்பரா சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்தது சார் சரவணன் சார், அடுத்தது வேற எங்கேயாவது யாரா இருக்காங்களா? சரி, ஓகே. முரளி சார். சார் உங்ககிட்ட வந்து 2 கேள்வி வேற கேட்டிருக்காங்க சார், அதுக்கு நீங்க விளக்கம் வேற கொடுக்கணும். அந்த 3 குணங்களை பத்திய ஒரு விளக்கம். அதுக்கப்புறம் மேம் விஜயா மேம் ஒரு கேள்வி உங்ககிட்ட வச்சாங்க, இதுக்கு சேர்த்து விளக்கம் கொடுத்துருங்க சார். எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நான் சொல்ல போறேன். அது எங்க பதிலாக ஒத்துக்கிறீங்கன்னா ஒத்துக்குவாங்க. ஒரு கை சேர்ந்த டீச்சர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்னா என்ன அடையாளம் சொன்னா, என்ன டாபிக் கொடுத்தாலும் 40 மினிட்ஸ்ல முடிச்சிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பீரியட்ல முடிச்சிடணும், சிலபஸை முடிச்சிடணும் இல்லையா? அதனால நம்ம வந்து புக் ரிவ்யூ 1 ஹவர்ல 40 மினிட்ஸ் தான் பேசணும், 20 மினிட்ஸ் டிஸ்கஷன்றது விஜயா மேடம் மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப பொருத்தமான விஷயம். அவங்களுக்கு எதுவும் பிரச்சனையே கிடையாது. அவங்க நீங்க என்ன கொடுத்தாலும் 40 மினிட்ஸ்ல முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இன்னைக்குமே அது 38 நிமிஷத்துல முடிச்சிட்டாங்க கரெக்டா. நான் ஒரு 5 நிமிஷம் லேட்டா ஜாயின் பண்ணேன். அதனால அதுக்கு முன்னாடி இந்த அவார்டு பத்தி தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நீங்க எல்லாம் சொல்றதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் சண்டே வந்து இந்த ராயப்பேட்டா பழைய அஜந்தா ஹோட்டல் அது பக்கத்துல இருக்கு இந்த இடம். எங்க வீட்டுல இருந்து நடந்தே போயிடலாம். அங்கதான் வந்து வென்யூ. ஈவினிங் 5:15 மணில இருந்து ஆரம்பிச்சு அது பெரிய பெரிய ஆட்கள்லாம் கஷ்டமா ஒரு ஆக்சுவலா ரேகார்டை கொடுத்து ஒரு 2 பக்கம் இன்விடேஷன்ல கட் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா அவ்வளவு பெருசா போட்டா யாரும் படிக்க மாட்டாங்க. அதனால வந்து அதை கொஞ்சம் குறைச்சு போட்டிருக்கோம். அதுவே வந்து அவ்வளோ கஷ்டமான பேர் வருது. ஸோ அது 3 பக்கமா குறைச்சி போட்டதுக்கே அப்படி இருக்குது. அதனால நிறைய பேச்சு இருக்கும். ஸோ இப்படி வாய்ப்பு இருப்பவர்கள்லாம் வாங்க, வந்து அட்டன் பண்ணலாம், ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம். சேவாலயா பத்தி இன்னும் கொஞ்சம் பல பேருக்கு நம்ம சொல்றதுக்காக ஒரு சான்ஸ் அதை எடுத்துக்கலாம். நம்ம அதை பார்க்கலாம். அடுத்தது இந்த இந்த இவங்க பேசியிருக்கிற இந்த டைம்ல வந்து நிறைய இந்த கலை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா புக்கில் கலை சொற்கள்னு போட்டு அந்த கலை சொற்களுக்கு நான் அர்த்தம்னு போட்டிருப்பான். இந்த இப்போ விஜயா மேடம் இந்த வாட்டி பேசுனது எல்லாமே கலை சொற்களை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான், பேச வேண்டிய மாதிரி தான் இது கீதையிலே அப்படிதான் வந்திருக்கு. அதை நல்லா பண்ணாங்க. அது வந்து அவங்க சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து இன்னும் நான் சொன்னதை விட இன்னும் ஈஸியா நம்ம ஆட்களுக்கு புரியறதுக்கு வசதியா இருக்க மாதிரி சொன்னாங்க. அதனால அதுதான் விஜயா மேடம் கேட்ட கேள்வி. அது கரெக்டானு கேட்டாங்க. ரொம்ப 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 பொருத்தமான விஷயம் அவங்க பண்ணது. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறது கரெக்டாக இருந்தது. முதல்ல இது சொன்னாங்க, பிரம்ம ஞானம், ஆத்ம ஞானம் இதெல்லாம் பேசினாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நான் வந்து உடல் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய மடமை. நமக்கு இருக்கக்கூடிய அறியாமை அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து நம்ம தான் உடல் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது கிடையாது. இந்த உடல் வந்து மாறிட்டே இருக்கு, இந்த பிறவிலே மாறிட்டே இருக்கு. இந்த உடல் பல செல்களானது தினம் தினம் லட்சக்கணக்கான செல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. லட்சக்கணக்கான செல்கள் புதிதாக உருவாகி கொண்டிருக்கின்றன. இதான் நம்ம உடல் அமைப்பே அதுதான். அப்ப நம்ம பிறந்த போது நம்ம உடல்ல இருந்த ஒரு செல்லு கூட இன்னைக்கு இல்லை நம்மகிட்ட இல்லையா? நம்மகிட்ட இன்னைக்கு இருக்கிற செல்லு எதுவுமே நம்ம பிறந்த டைம்ல கிடையாது. சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஆனா அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற விஷயத்த போய் இதுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா ஒண்ணு வந்து சேஞ்ச் ஆகாம இருக்கு. இது நான் சின்ன குழந்தையா இருந்தாலும் நான் தான், நான் பெரியவனாலும் நான் தான், நான் கிழவனாலும் நான் தான். அந்த நான் எது அப்படிங்கிறது ஆன்மா. ஸோ அந்த அறிவை வர வச்சுக்கணும். அதை சரியா புரிஞ்சுட்டோம் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நாம வந்து இந்த பிறப்பு இறப்பெல்லாம் தாண்டி போயிட்டோம்னு அர்த்தம். நாம பிறப்பதும் இல்லை, நாம் இறப்பதும் இல்லை. இந்த ஆன்மா என்பது எப்போதும் அழிவில்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் ஆன்ம ஞானம். இப்போ நான் மட்டும்தான் ஆன்மாவா, மற்றவங்க யாரும் ஆன்மா கிடையாதா, எனக்கு மட்டும் தான் ஆன்மா இருக்கா, நான் மட்டும் ஸ்பெஷலா? நான் ஒரு ஸ்பெஷலும் கிடையாது. எல்லாரும் அதே ஆன்மா தான், எல்லாரும் ஒரே ஆன்மா தான். நானும் ஆன்மா, நீயும் ஆன்மா மட்டும் கிடையாது, நீயும் நானும் ஒரே ஆன்மா. ஸோ இதை புரிஞ்சுக்கிறது தான் பிரம்ம ஞானம். அதுதான் இந்த டேர்ம்ஸ் தான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அடுத்தது க்ஷேத்திரம், க்ஷேத்திரஜன் இதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தைகள். நமக்கு அவ்வளோ பழக்கம் இல்லாத லாங்குவேஜ். நம்ம திடீர்னு
இங்கிலீஷ்லேயே ஏதோ ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொன்னாக்கா நமக்கு சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியலன்னு சொன்னா தப்பு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருப்போம். அதனால அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. நமக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது, அவ்வளவுதான். தெரிஞ்சுக்கிட்டு சொன்னோம்னாக்கா அது நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ க்ஷேத்திரம் அப்படின்னா இடம், க்ஷேத்திரஜன் அப்படின்னா அந்த இடத்தினுடைய தலைவன். ஸோ இது எங்க கம்பேர் பண்றாங்கன்னா, இந்த உடல் என்பது ஒரு இடம் மாதிரி. இந்த இடத்துக்குள்ள இந்த ஆன்மா வந்து போகிறது. அதனால க்ஷேத்திரஜன் என்பது ஆன்மா. ஸோ க்ஷேத்திரம் உடல், க்ஷேத்திரஜன் ஆன்மா. இதையே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. நம்ம ஒரு ஒரு இடத்தையும் பார்க்குறோம். அதுதான் அந்த பழனியை பற்றி நான் எழுதியிருந்தேன். பழனின்ற ஊர் க்ஷேத்திரம். அதில் இருக்கக்கூடிய அந்த சிலை, அந்த பழனி ஆண்டவர் சிலை என்பது க்ஷேத்திரஜன் புரிஞ்சுக்கிட்டா அது அவ்வளோ சரியான புரிதல் கிடையாது. ஆக்சுவலாக அந்த சிலை தான் க்ஷேத்திரம். அந்த சிலைக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மை, அந்த இறைத்தன்மை க்ஷேத்திரஜன். அங்கதான் நான் வந்து கனெக்ட் பண்ணேன். அப்பதான் இந்த சாப்டர்லாம் பேசும்போது எங்க அம்மா இறந்து போயிருந்தாங்க. அப்ப பார்த்தா எங்க அம்மான்றது க்ஷேத்திரம். தாய்மை உணர்ச்சி, அன்பு அப்படிங்கிறது க்ஷேத்திரஜன். அதுக்கு அழிவே கிடையாது. இந்த தாய்மை உணர்ச்சிக்கும் அன்புக்கும் அழிவில்லை. ஆனா அம்மான்னு ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கா யாரோ ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அம்மா, இந்த உடலுக்கு அந்த உடல் சம்பந்தம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்மா அது அழிஞ்சு போயிடும். ஆனா அம்மாவினுடைய அந்த அன்பு என்பது அழியாத விஷயம். ஸோ அந்த அழியாத விஷயம் அதை பிடிச்சிக்கணும். அதை பிடிச்சிட்டோம்னா எங்க அம்மா இன்னும் இருக்காங்கன்னு தான் நான் நினச்சிக்கணும். அந்த அன்பு இருக்கிற வரைக்கும் எங்க அம்மாவும் இருக்காங்க அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் சரியான புரிதல். அதுதான் வந்து நம்ம வந்து பிரம்ம ஞானம்னு சொல்றோம். அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அடுத்தது க்ஷேத்திரஜன் மாதிரியே இன்னொரு அதில் தான் வந்து நீங்க வந்து சேவாலயான்றது க்ஷேத்திரம். இப்போ 50 க்ஷேத்திரத்துல இருக்கு இல்லையா? சேவாலயம் எங்கெல்லாம் இருக்குன்னா 50 லொகேஷன் சொல்றோம். 50 லொகேஷன் 50 க்ஷேத்திரம். ஆனா 50 க்ஷேத்திரத்துல இருந்தாலும் எல்லா க்ஷேத்திரத்தையும் காமனா இருக்கக்கூடிய விஷயம் சேவை. ஸோ சேவாலயா என்றால் சேவை, தேவாலயா சேவை, க்ஷேத்திரஜன். அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுங்கிறது நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அடுத்த கான்செப்டும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியா நம்ம சொல்லிக்கலாம். நம்ம சேவாலயா அப்படின்னு சொன்னா அங்க சேவைதான் நடக்கும் அப்படிங்கிறது சேவாலயனுடைய இயற்கை. அதுதான் பிரகிருதி. பிரகிருதிங்கிறது காரணத்தையும் காரியத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு வேலையை நடக்க வைக்குது. மேகம் வந்தா மழை பெய்யுது, அந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி காரணத்தையும் காரியத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு வேலையை நடக்க வைப்பது இயற்கை, பிரகிருதி. அப்ப என்னெல்லாம் நடக்கிறதோ அது எல்லாம் இயற்கையிலே நடக்கிறது. இது நடந்தது என்னால் நடந்தது அப்படிங்கிறது நம்ம திமிரு. அந்த யோசனைக்கு போகக்கூடாது. இது வந்து பிரகிருதியால் நடக்கிறது, இயற்கையால் நடக்கிறது. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, இயற்கையால் நடக்கிறது. அந்த இயற்கையால் என்ன நடக்கிறதோ அதனுடைய இன்ப துன்பங்களை நாம் அனுபவித்துக் கொள்கின்றோம். அப்படின்னா சேவாலயால இருக்கக்கூடிய எல்லா விதமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ், பெனிஃபிஷரிஸ், ஸ்டாஃப் மெம்பர்ஸ், போர்டு மெம்பர்ஸ், இன்க்ளூடிங் விவேகானந்தர், காந்தி, பாரதியார் எல்லாருமே வந்து இங்க வந்து எல்லாமே பயனாளிகள். இந்த இன்ப துன்பத்திலே பங்கெடுத்துக் கொள்வார்கள். அதனால இந்த அத்தனை பேருமே புருஷனாகி விடுகிறோம். ரைட்டா? புருஷன்னா உடனே புருஷன் பொண்டாட்டி அதுதான் யோசிக்கிறோம். அந்த அர்த்தம் கிடையாது. இங்க வரக்கூடிய அர்த்தங்கிறது அந்த இயற்கையால் நடக்கக்கூடிய விஷயங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர், அவர்தான் புருஷன். அப்போ சேவாலயாவில் சேவை நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இயற்கையாக சேவை நடந்து கொண்டிருக்கும் போது, அந்த இயற்கையான சேவையில வரக்கூடிய நல்லது கெட்டகளை எல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாருமே தான். அது ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, டீச்சரா இருந்தாலும் சரி, ஹோல்டரா இருந்தாலும் சரி, வேற ட்ரஸ்டியா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையிலே தினம் தினம் இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ரைட்டா? அதனால நாம எல்லாருமே அதுல இருக்கக்கூடிய புருஷன். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னாக்கா, இந்த மாதிரி பகவத்கீதை மாதிரி இலக்கியங்கள் படிக்கும்போது இதெல்லாம் ரொம்ப இதுவா போற போக்குல யூஸ் பண்ணிட்டே போவாங்க. நமக்கு அந்த வார்த்தைக்கே அர்த்தம் சரியா தெரியாம இருச்சா? என்னாச்சு, கட் ஆயிடுச்சா? சார் தெரியுது சார், ஹலோ. தெரியுது சார். கட் ஆகல சார். ஓகே. நடுவில் கொஞ்சம் பிளாக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு பிரகிருதி ரேகா நடுவில் பிளாக் அவுட் ஆயிடுச்சு இல்லையா? அதனால அந்த பிரகிருதி புருஷன் அப்படிங்கிறத அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த இன்ப துன்பங்கள்ல இந்த புருஷன் அடிபடுறான் அப்படின்னாக்கா, ஏன் அடிபடுறான்னு சொன்னா இந்த 3 வகையான குணங்கள்ல மாட்டிக்கிறான் போயிட்டு இல்லையா? சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் அப்படிங்கிற இந்த 3 குணங்கள்ல மாட்டிக்கிறோம்.
இது ரொம்ப ஈஸி நமக்கு வந்து தமோ குணம். தமோ குணம்னா எது நடந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பாட்டுக்கு கண்டுக்காம சோம்பேறியா படுத்து தூங்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது ஒரு சோம்பேறித்தனம். அதுதான் தமோ குணம். ரஜோ குணம்ன்றது அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், நல்ல ஆக்டிவா இருக்கும். தமோ குணத்துல சோம்பேறியா இருக்க மாதிரி ரஜோ குணத்துல ரொம்ப ஆக்டிவ், நல்ல ஆக்டிவிட்டி பிரமாதமா பண்ணிட்டு இருப்போம். நீங்க சொன்ன மாதிரி டெய்லி பிஓஏ போடுறது, கோல் ஃபார்ம் போடுறது, கோலை துரத்திட்டே ஓடுறது, எல்லாமே வந்து ரஜோ குணம். அப்போ வந்து சத்துவ குணம்னா என்னது? சத்துவ குணத்துல கோல்லாம் கிடையாதா? பிஓஏ கிடையாதா? அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ நம்ம பார்த்த இந்த தமோ குணம் ரஜோ குணம் ரெண்டுத்தையும் ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி வரக்கூடியது சத்துவ குணம். என்னன்னு சொன்னா ஆக்டிவா தான் இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுப்போம்? சத்துவ குணமும் தமோ குணமும் ஒன்னாயிடும். அதுலயும் ஒன்றும் வேலை கிடையாது, சும்மா உட்காந்துருப்பாங்க. இதுலயும் சாமியார்னா ஒரு வேலையும் கிடையாது, சும்மா உட்காந்துருப்பாங்க. அப்படி கிடையாது, சும்மா வேலை உட்காரல. எல்லா வகையான ஆக்டிவிட்டிலையும் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஆனா அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. இன்வால்வ் ஆகுறது வேற, அஃபெக்ட் ஆகுறது வேற. நம்ம எல்லாத்தையும் அஃபெக்ட் ஆயிடுறோம். நம்ம எல்லா வேலையும் எடுத்துட்டு அஃபெக்ட் ஆயிடுறோம். இப்போ நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணலன்னா உடனே விஜயா மேடம் மூஞ்செல்லாம் சுருங்கி போச்சு, 100% வரலையே அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு பேர் அஃபெக்ட் ஆகுறது. அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகாம இருக்க முடியணும். அது பிரகிருதியின் மூலமாக நடந்திருக்கிறது, அவ்வளவுதான். ஒரு இயற்கையின் மூலமாக நடந்திருக்கிறது. நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே இயற்கையாக நடக்கிறது. நம்ம அதனுடைய இன்ப துன்பங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி போக முடிஞ்சதுன்னா பரவாயில்ல. ஸோ அதுதான் அந்த 3 வகையான குணங்கள் சொன்னா அதுல இருக்க வித்தியாசம் வருது. சத்துவ குணம் அப்படிங்கிறதா ரொம்ப நாம் இருக்க வேண்டிய நிலை. அப்படின்னா எல்லா விதமான ஆக்டிவிட்டிலையும் இருந்துகிட்டு அந்த ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகிட்டு ஆக்டிவிட்டியால அஃபெக்ட் ஆகாம இருக்கிறது. ஆக்டிவிட்டி பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, ரெண்டுத்தையும் நம்ம அஃபெக்ட் ஆக மாட்டோம். அதுல வரக்கூடிய இன்ப துன்பங்கள் நம்மளை தொடாது. அந்த மாதிரி இருந்தா நம்ம சத்துவ குணம். அதுதான் சாமியார். சாமியார்னா ஒரு வேலையும் செய்யாம சும்மா உட்காந்துருக்கு சாமியார் கிடையாது. அவர் பாட்டு ஒரு குகைக்குள்ள உட்காந்துருப்பாரு அப்படிதான் அப்படி கிடையாது. சுவாமி விவேகானந்தர் ஒரு சாமியார் தான், ரைட்டா? அவர் எவ்வளவு ஆக்டிவா இருந்தார். நம்ம 3 பேருமே சொல்லலாம், பாரதியார், விவேகானந்தர், காந்தி 3 பேரும் அவங்க வாழ்க்கையில ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க, எக்கச்சக்கமான ஆக்டிவா இருந்தாங்க. ஆனா எதுலையும் அஃபெக்ட் ஆகல. அவங்க எதுலையுமே அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதால தான் அவங்களால அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க முடியுது. எங்கேயுமே வந்து அவங்க சுய பரிதாபத்துல வச்சாதாபத்துல வந்து உட்காந்து புலம்பினதே கிடையாது. ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு யோசிச்சே கிடையாது. இப்படி ஆச்சா, சரி அடுத்து என்ன பண்ணலாம் போயிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க அஃபெக்ட் ஆகலை, அவங்க இன்வால்வ் தான் இருந்தாங்க. ஸோ அந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தமோ குணத்துக்கும் சத்துவ குணத்துக்கும் அதான் டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டுமே வந்து மேலோட்டமா பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், சும்மா இருக்க மாதிரி இருக்கும். சும்மா தான் இருக்காங்க, மனதளவில் சும்மா இருக்காங்க, ரியாக்ஷன் காட்டாம இருக்காங்க, ஆனா வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் சத்துவ குணம். ஸோ இதுல இன்னும் அடுத்த ஸ்டேஜ் சொல்றாங்க, அந்த 3 குணத்தையும் தாண்டி போயிடுது நிர்குணம். அந்த மாதிரி போயிடும்னு சொன்னாக்கா எதுவுமே கிடையாது, சலனமே கிடையாது. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் சிதப்பிரஜ்யன்னு சொல்லி, அந்த சிதப்பிரஜ்யங்கிற நிலைமைக்கு போயிடுறோம் அப்படின்னாக்கா எந்த குணத்தையும் இல்லாம இருப்போம். இன்னொரு கேள்வி மாரியம்மாள் மிஸ் தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது 3 குணமும் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா, வேற மாதிரி இருக்குமா என்ன சொன்னதுக்கு மாரியம்மாள் மிஸ் இன்னொருத்தர் யாரை கேட்டாங்க. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரே நாளுக்குள்ளேயே ஒரே மனிதனுக்கே இந்த 3 குணமும் மாறி மாறி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அது என்ன மாதிரி சிச்சுவேஷன், யாரோட பேசுறோம் இல்லையா, நம்ம யாரோட டிரான்சாக்ஷன், அதுக்கேற்ற மாதிரி நம்ம குணம் மாறிக்கிறது நம்ம நிறைய பார்த்துருக்கோம், ரைட்டா? நானே விஜயா மிஸ்டர் பேசும்போது சத்துவ குணமா இருக்கும். நானே ஜானகிராமன் பேசும்போது ரஜோ குணம் ஆயிடுவேன். அந்த மாதிரி யாருக்கிட்ட பேசுறோம் அங்கிறத பொறுத்து நம்மளுடைய ரியாக்ஷன், நம்மளுடைய மென்டல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் சேஞ்ச் ஆகுது. இதெல்லாம் தான் நிறைய சேஞ்சஸ் நிறைய வந்து இருந்துட்டே இருக்கு. எது வந்து மிக அதிகமாக இருக்கிறதோ அந்த குணத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நமக்கு வந்து பொதுவா ஒரு பார்வை வந்துடுது. முரளி சார்னா கோவக்காரரு அப்படின்னு ஒரு பார்வை வருதுன்னா, மெஜாரிட்டியான பீப்புள்கிட்ட கோவத்தை காட்டியிருக்கேன், அதனால அப்படி ஒரு எண்ணம் வருது. விஜயாட்ட கோவமே காட்டினது இல்லை, அவனுக்கு தெரியாது அதை பத்தி, இல்லையா? ஸோ இது இந்த குணம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றதுங்கிறது அப்படிதான். எது வந்து ப்ரிடாமினா இருக்கோ, எது ரொம்ப அதிகமாக வெளிப்படுத்தி இருக்கிறோமோ இவர் வந்து அந்த குணத்தை சேர்ந்தவர் எடுத்துக்கிறாங்களே தவிர அந்த ஒரு குணம் தான் இருக்குன்னு கிடையாது, இல்லையா? பெரிய அயோக்கியனா இருப்பான், பெரிய திருடனா இருப்பான், கொலகாரனா இருப்பான், ஆனா அவன் குழந்தைகிட்ட அவன் அப்பாவா தான் இருப்பான்.
அங்க வரும்போது ரொம்ப அன்பா இருப்பான். அவங்க வந்துட்டு அன்பா இருப்பான். வெளியே போனா கத்தி எடுத்து குத்துவான் எல்லாரையும். இங்க வீட்டில் வந்து அதே குணத்தை வந்து குழந்தையோட குத்த போறது இல்லை. ஸோ அந்த வேரியேஷன்ஸ் இருந்துன்னு தான் இருக்கும். எது ப்ரிடாமினண்டா இருக்கோ அதை சொல்றோம், அவ்வளவுதான். அதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஸோ இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஏரியா. நிறைய அந்த கலை சொற்களை வச்சு பேச வேண்டிய ஒரு இடமா இருந்தது. இதனுடைய விளக்கமாக தான் பின்னாடி இன்னும் அடுத்து வரக்கூடிய சாப்டர்ஸ்லாம் நிறைய வரும் பகவத்கீதையில. ஸோ இது முதல்ல அந்த டெஃபினிஷன், இந்த டேர்ம்ஸுக்கு இதான் டெஃபினிஷன் சொல்லக்கூடிய சாப்டர். ஸோ அதை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணீங்க. இதை வந்து இதை விட அதிகமாக ரொம்ப விளக்கி சொல்ல முடியாது. இது விஜயா மேடம் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய சாப்டர்ஸ்ல இதனுடைய விளக்கங்கள் வந்து நிறைய வரும். நன்றி. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க எப்ப பேசினாலுமே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப நான் சின்ன இதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். எந்த விஷயம் இருந்தாலும் ஒண்ணுத்துக்கும் இன்னொன்னுத்துக்கும் லிங்க் பண்ணி பேசுவீங்க. இப்ப வந்து நான் சேவாலயா சேவை இதை யோசிச்சேன். நீங்க அதுக்கு ஒரு பிரகிருதி, அதுல இருக்கிற ஸ்டாஃபுக்கு புருஷன் அப்படின்றத திங்க் பண்ண லிங்க் கொடுத்தீங்க. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ முரளி சார். இன்னைய புத்தக அறிமுக கூட்டத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழ் அவங்க வந்து பேசியிருக்காங்க. அவருடைய கமெண்ட்ஸாவும் இருந்துச்சு. இதுக்கு மேல அதுல பேச முடியாது. பட் ஆனா வந்து அவங்களுடைய புரிதல்ல அவங்க பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம் அதோடைய விளக்கம், இது வந்து ஒரு கலை சொற்கள், அதை எந்த அளவுக்கு அவங்க சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த வாரம் வரப்போற பூங்கோதை மேம், அதுக்கு அடுத்தது வரப்போற யஸ்வந்திகா, இவங்க தான் வந்து இதற்கான விளக்கங்களை வந்து அடுத்தடுத்து கொடுக்க போறாங்க. ஸோ இன்றைய புத்தக அறிமுக கூட்டத்துல சிறப்பாக பேசிய விஜயா மேம் அவர்களுக்கு சேவாலயாவின் சார்பாகவும் பிஜிவி துறையின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் மேம். இந்த புத்தக இந்த பொறுமை காத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சார். தேங்க்யூ.